வெல்கம் டு அக்கா சமையல். நாங்கள் இன்றைக்கி நண்டு முட்டை பிரட்டல் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நண்டு, முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி உள்ளி பேஸ்ட், உப்பு, கட்டத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள். நான் இப்போது 2 நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு உப்புத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் பிரட்டி எடுத்த நண்டை தண்ணியில் அவிச்சு எடுத்துக்கலாம். நண்டு அவிஞ்சிட்டு இருக்கிறப்போ நாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு முட்டையையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது நண்டு நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு. இதை நம்ம ரக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிட்டு வரும்போது அதில் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கட்டத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டையை இதில் ஊற்றின அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து தான் நண்டை இதில் சேர்த்துட்டு பிரட்டி விட்டுக்கணும். முட்டை தண்ணியாக இருக்கும்போதே நண்டை ஆட் பண்ணி கிளறி விட்டோம்னா முட்டை சின்ன சின்ன பீசஸாக கிடைக்காம களி மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய சரியான டேஸ்ட் கிடைக்காம போயிடும். கடைசியாக இதில் நாம் பெருஞ்சீரகத்தூளையும் கறிவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நண்டு முட்டை பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ரக்கி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான டிஷ்ஷஸை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க.